உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு போ. நீங்க யாருன்னே தெரியாது. நான் எதுக்கு உங்ககிட்ட பேர் சொல்லணும்? அப்ப இங்க இருந்து போக முடியாது. ஏய் குண்டா அங்கிட்டு போடா. எதுக்கு இப்படி பண்றீங்க? ஏய் உன் பேர் தானே கேக்குறேன், அதுக்கு என்ன இப்படி ஓவரா பண்ற? அழவிடுங்க. யார் இந்த பசங்க? சாரு, டேய் போலீஸ்டா. சாரு ஐ ஓகே? டேய் என்னடா, யார் நீங்க? எதுக்கு அந்த பொண்ணுட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? சார் அந்த பொண்ணு எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் சார். ஆமாமா, நாங்க எதுவும் பிரச்சனை எல்லாம் பண்ணல. சாருமா, உனக்கு தெரிஞ்சவங்களா அவங்க? டேய் ராஸ்கல்ஸ், யார் நீங்க? உங்க பேர் என்ன? எந்த ஏரியா ரெண்டு பேரும்? அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. சாரி சார், அவங்க எங்க அகாடமியில தான் படிக்கிறாங்க. அதான் பேர் தெரிஞ்சுக்கலாமேன்னு வந்தோம். நீ என்னடா வாயை திறக்காம நிக்கிற? சாரி சார், இனி இந்த மாதிரி பண்ண மாட்டோம். இன்னொரு டைம் உங்க ரெண்டு பேர்த்தையும் இப்படி யாரையாவது வம்பிழுக்கிறத பார்த்தேன், கம்பி என்ன வச்சுருவேன் பார்த்துக்கோ. இல்ல சார், இனிமே இப்படி பண்ண மாட்டோம். கிளம்புங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். போமச்சா, நம்ம நல்ல நேரம் தப்பிச்சோம். சாரு, உங்க அகாடமியில படிக்கிறாங்களாமா? எனக்கு தெரியல, நான் உங்களை முன்ன பின்ன பார்த்ததே இல்ல. ஆமா, நீங்க ஏன் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்க? ராம் எங்க? இப்பலாம் நான் பஸ்ல தான் போறேன். அண்ணா வரதே இல்ல. சாரு, ஒன்றும் பயப்படாதீங்க சரியா, நான் இருக்கேன். டெய்லி இப்படிதான் வருவாங்களா? 3 நாளா இப்படிதான் வராங்க. இன்னைக்கு ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க. சரிம்மா அழாதீங்க, அதான் நான் வந்துட்டேன்ல, பாத்துக்கிறேன் விடுங்க. இனி இந்த பசங்களை எங்கேயாவது பார்த்தா தூக்கி உள்ள வச்சிடறேன், ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க ஓகேயா? அப்புறமும் ஏன் சோகம்? பயமா இருக்கு. சரி நான் ட்ராப் பண்ணவா? வீட்டுக்கு தான் போறேன். இல்ல வேணாம். வீட்டுக்கு தாம்மா போறேன் நானும், வாங்க அப்படியே விட்டுட்டு போறேன். இன்னும் பஸ் வரதுக்கு 3/4 மணி நேரம் இருக்கு. அது வரைக்கும் இங்க எங்கேயா நிக்க போறீங்க? 10 நிமிஷத்துல வீட்டுல கொண்டு போய் விட்டுருவேன். சரி ஓகே. இப்பயாச்சும் ஸ்மைல் பண்ணலாமே. குட் கேர்ள். சாரு, ஒன் மோர் திங், எதுவும் பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணுங்க ஓகேயா? இந்த மாதிரி ரோட்ல நின்றுட்டு அழுதுட்டு இருக்க கூடாது. எதுவா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும். இன்கேஸ் நான் இப்ப வரல, இல்ல யாருமே இந்த இடத்துல இல்ல, எப்படி ஃபேஸ் பண்ணிருப்பீங்க? எப்பவும் பொண்ணுங்க தைரியமா இருக்கணும். சேஃப்டிக்கு ஏதாவது பேக்ல வச்சுக்கோங்க ஓகேயா? ஓகே. நானும் பக்கம் பக்கமா டைலாக் பேசுறேன். ஒன்னும் ஓகே இல்லைன்னா சரி. இதை தவிர வேற ஒன்னும் வராதே. ஏதாவது சொன்னா கீழே குனிஞ்சிட வேண்டியது இல்லைன்னா. சரி போலாமா? மறுபடியும் சரி வாங்க. ஏடி ராதியே, ராதி ஏக்கா, வாக்கா வாக்கா. வரேன் டி. என்ன பண்ற? என்னக்கா இவ்வளவு தூரம்? ஏன்டி உன் வீட்டுக்கு வரக்கூடாதா என்ன? ஏக்கா அப்படி சொல்லல. வா வா உட்காரு உட்காரு. ஏக்கா என்ன இப்படி தூரம்? சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்ல. ஏய், ஒரு நல்ல விஷயம் சொல்ல தாண்டி நேர்ல வந்தேன். என்னதுக்கா? உன் மருமவ முழுவாம இருக்கா. ஏக்கா என்ன சொல்றவ? காவியா உன்ட்ட எதுவும் சொல்லலையா என்ன? இல்லையேக்கா. ஆமாம் டி, நேத்து ஏதோ டிப்போ போறேன்னு கிளம்புனாவ. சரி நல்லபடியா போயிட்டு வரட்டும், தோழிகளோட தானே போறாவன்னு நானும் அனுப்பி வச்சேன் பாத்துக்க. ஆமா அதை சொன்னாலே, அவதான் கிளம்பிட்டாலாமே. ஏட்டி கூறுகட்டவளே, சொல்றது முத கேள்றி. அவ கிளம்புனாவ. சரி நானும் போகட்டும்னு பிள்ளைய ஆசைப்படுதேன்னு அனுப்பி வச்சா, இவ புத்துக்கடின்னு மயக்க போட்டு விழுந்துட்டா. தர்ஷினியா? ஆமாம் டி. அப்புறம் என்ன, அவன் ஒரு பக்கத்து ஓடுறான், நான் ஒரு பக்கத்து உட்காந்து அழுதுகிட்டு கிடக்குறேன். இப்படியே ஆள் மாத்தி பண்ணிட்டு கிடந்தோம். சரி டாக்டரை வர சொல்லுவோம் அப்படின்னு அவனை தான் போன் பண்ண சொன்னேன். அவனும் அப்புறம் போன பண்ண டாக்டர் வந்தாவ. அதுக்குள்ள தோழியெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாவ. அதுக்குள்ள தருணை பிடிச்சி காவியா என்ன பண்ணிருக்கா, பிடிச்சி மிரட்டிருப்பா போல. அவ ஏற்கனவே அங்க நல்லா இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி எதையோ ஒன்று திட்டிருப்பா போல, அடிச்சிருப்பாளாட்டுக்கு. ஐயோ இந்த குட்டிக்கு கொழுப்ப பத்தியா? நானும் பல முறை சொல்லியிருக்கேன், ஆம்பளை பையன் மேல கை வைக்காதடின்னு. அதான் டி. அப்புறம் சரின்ட்டு டாக்டர் வந்துட்டாவளாட்டுக்கு. இப்ப என்னான்னு கேட்க அவன் வந்து என்னைய கேட்டான், நீ போய் உன் பொண்டாட்டியே கேளுப்பா அப்படின்னு அமுச்சு விட்டேன். டாக்டர் உன்ட்ட சொல்லையா? ஒன்னாவ சொன்னாவ, என்கிட்ட சொல்லிட்டாவ, அவன்கிட்ட சொல்ல போல. அப்பதான் டாக்டர் சொன்னாவ முழுவாம இருக்கா,
அதான் மயக்கடிச்சு விழுந்திருக்கா. ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாவ. ஏக்கா, ஏற்கனவே இந்த மாதிரி போனப்ப இல்லைன்னு சொல்லிவிட்டாவல்ல. அம்மாட்டி, அது ஒரே மனசுக்கு ஒரே குடைச்சலா கிடந்துச்சு பார்த்துக்க. அதான் உன்கிட்ட ஒரு வார்த்தை நேரில் பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம்க்கா. தம்பிக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிவிடு. தம்பி உண்டாட்டி கேட்டானா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆமாட்டி, அவனுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லணும். அதுக்கு முன்னே உன்கிட்ட சொல்லிடலாம் தான் இப்போ வந்தேன். சரி, என்ன சாப்பிட்ற? அதெல்லாம் இருக்கட்டும், நீ வரப்போவ இரு வீட்டுக்கு, சரியா? அதுக்கு தான் இப்போ இங்கே வந்தேன் நான் முக்கியமாக. சரி சரி, தருன்னு சொல்லி தான் விட்டுட்டு போனான். நீ வாட்டுக்கு கதை அளந்துக்கிட்டு இருக்காத. பட்டு படக்குன்னு சொல்லி விட்டு கிளம்பு வீட்டுக்கு, அவ தனியாக கிடக்குறான்னு. அதானே, காலைல வெந்நி தண்ணியை ஊற்றிட்டுல வருவ. முன்னாடின்றது பொழப்பு அந்த மாதிரி கிடக்கு. சரி, அப்போ நான் அப்படியே பொடி நடையா புறப்பட்டேன்னா போயிடுவேன். என்ன சொல்கிற? நீ ஏன் பொடி நடையா போகிற? இந்த கார்த்தி இருக்கான், கூப்பிட்றேன், கொண்டே விட சொல்கிறேன். அவனை கூட்டிகிட்டு போ. என் மையன் இங்கே தான் இருக்கானா? வந்திருக்கானா? ஒரு வார்த்தை சொல்ல மாட்டவ? புள்ளைய பார்த்து எத்தனை நாளாகுது? ஆமாம், ஏதோ தண்ணி சேரலையா, ஒரே பின்னாடியெல்லாம் முதுகு பூரா ஒரே இந்த சொறி மாதிரி வந்து கிடக்குது. அதனால இந்த டாக்டரை பார்க்க வந்தானா. அப்பயே சொன்னேன், புள்ளைய தூரத்துக்கு அனுப்பாதிய, புள்ளை கெட்டு போயிடுவான், உடம்பு கெட்டு போயிடும்னு சொன்னேன். எவ கேட்டிய? இங்கே அடங்கி இருந்தாதானக்கா. ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனியலா இல்லையா? போயிட்டு வந்தான் நேத்தான். ஏதோ களும்பு மாதிரி கொடுத்துருக்காவ. இந்த படிப்போட நிறுத்திவிடுவேன் சொல்லிவிட்டேன். இனிமே படிக்கிறத இங்கக்குள்ளேயே படிக்கட்டும். சும்மா வெளியூருக்கு அனுப்புறேன், அங்கே அனுப்புறேன்னு பிள்ளைய போட்டு பாடாப்படுத்தி கெடுத்து விடாதீங்க. சரி சரி, இரு. ஏலே கார்த்தி, கார்த்தி, பெரியம்மா வந்திருக்கா பாரு. பெரியம்மா, ஐயா, நல்லா இருக்கியா? உடம்புலாம் சோகமா இருக்கா? நல்லா இருக்கேன் பெரியம்மா. எப்போ வந்தீங்க? நின்றுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. இப்பதான் சாமி வந்தேன். இல்ல சாமி, சும்மா இந்த அம்மாவை பார்க்கலான்னு வந்தேன், கிளம்பிட்டேன். செத்த கொண்டாந்து பெரியம்மா ஊர் வரைக்கும் விட்டு வரியா? அதுக்கு என்ன பெரியம்மா, நான் கொண்டாந்து விட்டு வரேன். நீங்க உட்காருங்க, ஏதாவது குடிச்சிட்டு சாப்பிட்டு போலாம். இப்போ என்ன அவசரம்? அங்க போய் என்ன பண்ண போறீங்க? இல்ல சாமி, உன் அண்ணி அங்க தனியா இருக்கா பத்தியா? வீட்டுக்கு புதுசு இல்ல, ஒன்னும் தெரியாது, ஆளு வயது வந்தாவனா. ஆமா இல்ல. சரி வாங்க போ. ஏட்டியே, சரி நான் போயிட்டாரேன். என்ன அடிக்கடி வாடி அங்க. சரிக்கா, கிளம்பு. கனி வந்தா கேட்டேன்னு சொல்லு. சொல்றேன். பிள்ளைக்கு ஒன்றும் வாங்கிட்டு கூட வரல. நீ என்ன நினச்சிக்க போறா சொல்லு. என்ன அதனால என்ன போ. பிள்ளைக்கு எதுவும் வாங்கிட்டு கூட வரல, எதுவும் நினச்சிக்கிறாளோ என்னவோ. மேடம்க்கு அப்படி என்ன யோசனை? நான் வந்தது கூட பார்க்காத அளவுக்கு. சாரிங்க, கவனிக்கல. அதை தான் கேட்குறேன், அப்படி என்ன டீப் திங்கிங்? இல்ல, சொன்னா எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. சொன்னாதான் தெரியும். வேணாம். சரி தள்ளு, நான் படுக்கணும். என்னது? அப்ப சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டீங்க? அப்புறம் என்னடி கேட்குறேன்ல, சொல்ல வேண்டியதானே. ரொம்ப சீன் போடுற. எப்படி இருந்தாலும் என்கிட்ட சொல்லாம தூங்க போறது இல்ல. அப்புறம் என்ன? அதை நான் 10 தடவை கேட்டு கெஞ்சு அதுக்கப்புறம் தான் மேடம் சொல்லுவீங்க. அப்படி இல்ல, பின்ன எப்படி? கொஞ்சம் அப்படிதான். இல்லங்க, தர்ஷினி தான் பிரெக்னெண்டா இருக்கா, அதனால ட்ரிப்பை கேன்சல் பண்ணீங்க. ஓகே, அதுல எனக்கு ஹாப்பி தான். பட் நாங்க பாவம் இல்லையா? நாங்க ஆசையா இருந்திருப்போம்ல. லூசு, அதுக்கு தான் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கியாக்கும். ம், ஏய், ட்ரிப்பு கேன்சல் ஆனது என்னமோ உண்மைதான். ஆனா அதுக்காக நம்ம எங்கேயும் வெளில போக மாட்டோம்லாம் கிடையாது. ரொம்ப லாங்கா கேரளா அந்த மாதிரி போகாம வேற எங்கேயாவது பக்கத்துலயே பார்ப்போம். ஒரு 1 வீக் ஆகட்டும். அதுக்குள்ள தருணும் தர்ஷினியும் ஓரளவுக்கு நார்மல் ஆயிடுவாங்க. நம்ம மைண்ட் செட்டும் அதுல இருந்து வெளில வந்துடும். அதுக்கப்புறம் எங்கேயாவது புதுசா பிளான் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இல்ல, அதுக்குள்ளேயே நாங்க பிளான் பண்ணிடுவோம். ஓகேயா? தருணுக்கு தர்ஷினி முக்கியம்னா எனக்கு நீ முக்கியம், ராகுலுக்கு சிந்து முக்கியம். அப்படிலாம் உங்களை விட்டுற மாட்டோம். ஓகே? தேங்க்ஸ்ங்க. லூசு, இதுக்கெல்லாம் தேங்க்ஸா சொல்லுவ? இது என் கடமைடி. கடமையா இருந்தாலும் கூட்டிட்டு போகணுன்ற மனசு வேணும்ல, அதுக்கு தேங்க்ஸ். சரிடி, எனக்கு ஒரு பிளாக் காஃபி எடுத்துட்டு வரியா? இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கா. டேய், என்ன பேசணும்னு வர சொல்லிட்டு அங்க திரும்பியே உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் எதுக்குடா என்ன வர சொன்ன? நான் வர சொன்னா நீ எதுக்கு வந்த? டேய் மச்சான், என்னடா இப்படி பண்ற? பின்ன என்னடா நீ பண்றதுலாம் எப்படி இருக்கு? அப்படி என்ன மச்சான் பண்ண? என்ன பண்ணியா? வர்ற கோவத்துக்கு அப்படியே ஒண்ணு சொல்லிட்டு திட்டு, இல்ல திட்டி முடிச்சுட்டாச்சும் சொல்லு. ரெண்டும் பண்ணாத, ஒரே குழப்பமா இருக்கு. சாருவை பிக்கப் பண்ணி டிராப் பண்றதை விட உனக்கு அப்படி என்ன வேலை? உன் தங்கச்சியை விட அப்படி என்ன உனக்கு முக்கியமா போயிடுச்சு? டெய்லி அவ பஸ்ல தான் போறேன்னு சொல்றா.
இன்னைக்கு ஈவினிங் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? வாயை திறந்து பேசுடா. சாரி மச்சான், என் தப்பு தான். டேய், நீ இப்படி பண்றனா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் விவரம் தெரிஞ்சதுல இருந்து உன் தங்கச்சி விட உனக்கு அப்படி எதுவும் முக்கியமா இருந்தது இல்லையடா. ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, இத்தனை நாள் அவளை தனியா விட்டுருக்க, என்கிட்டயாவது சொல்றது இல்லையா? நாட்டு ரோட்ல நின்று அழுதுட்டு இருக்காடா. என் தப்பு தான்டா. 3 நாளா பசங்க அவளை ஃபாலோ பண்ணிருக்கானுங்க. யதார்த்தமா நான் வந்ததால சரியா போச்சு. நானும் இல்லைன்னா அவன் நிலைமை என்ன யோசிச்சு பாத்தியா? சரி, நீ எங்க போன? என்ன பண்ணிட்டு இருக்க? நீ கடையில இருந்தேன்னு மட்டும் போய் சொல்லாத. நான் அங்கேயும் போயிட்டு வந்துட்டேன். டெய்லி சேம் டைம்க்கு நீ கடையில இருக்கிறதே கிடையாது. எங்க போறனோ தெரியல. சாருவையும் கூப்பிட்டு போல. எங்க போற? பொம்மியை பிக்கப் பண்ணி டிராப் பண்ண வேண்டாம். யாரு பொம்மி? உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்லடா, 2 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு. ஓ, அவ ஊருக்கே வந்துட்டாளா? ம், வந்துட்டாங்க. அவளுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குடா. அதுவும் ஹார்ட்ல ப்ராப்ளம். அதனால அவளை வெளியில எல்லாம் விட மாட்டாங்க. காலேஜ் போறா. அதுவும் எவ்வளவு நாளைக்குன்னு சொல்ல முடியாது. ஹெல்த்துக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுவும் அனுப்ப மாட்டாங்க. அப்புறம் அவளை பார்க்கவே முடியாது. ஓஹோ, அதனாலதான் மச்சான் நானே பிக்கப் பண்ணி டிராப் பண்றேன்னு சொல்லிட்டேன். அவங்க அன்னைக்கிட்டே பேசிட்டேன். பாரா, இதெல்லாம் எப்ப நடந்தது? ஒரு 2 வீக்ஸ் முன்னாடிடா. உனக்கு கூட அவங்க அண்ணனை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. யாரு? சென்னையில இருந்து புதுசா ஷிஃப்ட் ஆகி வந்தாங்கல்ல இப்ப. அந்த பையன் பேரு கூட ராகுல் தான். சின்ன வயசு தான், நம்மளோட என்ன 2, 3 வயசு பெரியவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் பயங்கர டேலண்டடா. உங்க அப்பாவோட பிசினஸ் அந்த பையன் தான் பாத்துக்கிறான். டேய் மச்சான், அவங்க எனக்கு நல்லாவே தெரியும்டா. அதுவும் ராகுல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அப்படியா மச்சான், ரொம்ப சந்தோஷம்டா. அந்த பையனோட தங்கச்சி தான் பொம்மி. சூப்பர்டா. அந்த பையனுக்கு கூட இப்ப கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்குன்னு. ம், ஆமா ஆமா, பொம்மி நேத்து தான் சொன்னான். ம், அடுத்து உன் கல்யாணம் தான். மச்சான் ஃபர்ஸ்ட் உனக்கும் சாருக்கும் கல்யாணம், அதுக்கப்புறம் தான் எங்க கல்யாணம். சரி மச்சான், வெக்கத்தை பாரு. போ மச்சான். சரிடா, கிளம்புவோமா? சாரு வீட்டுல தனியா இருப்பா. சரிடா, அப்ப நானே இனிமே அவளை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிடுறேன், ஓகேயா? எனக்கும் ஓகே தான்ப்பா. சரி, அவகிட்டயும் கேட்டுட்டு சொல்லு என்ன. சரி மச்சான், பாப்போம் என்ன. பாய் மச்சி. பாய்டா.